வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். எனக்கு நம்ம சேனலில் ஹரியாலி ஃபிஷ் டிக்கா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ஒரு சூப்பரான ஃபிஷ் ஸ்டார்டராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்டார்டராகவும் இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபிஷ் டிக்காவுக்கு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்க போகிறோம். அதுக்காக சார்கோலை பர்ன் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்காக இங்கே ஒரு பவுலில் அரைக்கட்டு கொத்தமல்லி இருக்குது, அதே மாதிரி அரைக்கட்டு புதினாவும் வச்சுருக்கேன். இது கூட 4 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு, ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்லிக் பவுடர், 1 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், அரை டீஸ்பூன் அளவு ஓமம், 1/4 டீஸ்பூன் அளவு பிளாக் சால்ட், தேவையான அளவு உப்பு, மற்றும் அரை டீஸ்பூன் அளவு மஸ்டர்ட் ஆயில் சேர்த்து எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட ஒன்று நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த நேரத்தில் 400 கிராம் அளவு மகிமை ஃபிஷ் க்யூப்ஸ் வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு முறை நம்ம மேரினேட் இந்த ஃபிஷ்ஷை கோட் பண்ணுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்க போகிறோம். அதுக்காக இது நடுவில் ஒரு சின்ன கட்டோரி மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்க சார்கோல் எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கோல்லிருந்து ஸ்மோக் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்காக இதில் ஃபியூ ட்ராப்ஸ் ஆயில் ஆட் பண்ணிப்போம். அதன் பிறகு உடனடியாக ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி அடுத்து 30 மினிட்ஸ் இதை நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபிஷ் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இதை ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதன் பிறகு அழகாக பேம்பு ஸ்கியூவர்ஸில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணதன் பிறகு இதை எடுத்து பேனில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மீதமுள்ள ஃபிஷ்ஷையும் ஸ்கியூவர்ஸில் இன்சர்ட் பண்ணிப்போம். இப்போ நம்ம ஃபிஷ் எடுத்து அழகாக பேனில் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இது மேலே 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லா சைட்ஸும் 1 மினிட் குக் பண்ணிக்கலாம். நம்ம ஃபிஷ் இப்போ நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. இதை எடுத்து அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இதை கரெக்டாக 1 நிமிடம் டைரக்ட் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிப்போம். இப்போ நம்ம ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருவோம். இதே மாதிரி மீதமுள்ள எல்லா ஃபிஷ்ஷையும் குக் பண்ணிக்கலாம்.
நம்ம ஃபிஷ்ஷை டைரக்ட் ஃபயரில் காமிச்சு நல்லா குக் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து அழகாக ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிப்போம். ஒரு சூப்பரான ஹரியாலி ஃபிஷ் டிக்கா செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.